ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க வரோம்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு டே விளாக் மாதிரி வச்சோங்க. இன்றைக்கி உள்ள நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பிள்ளைங்க எல்லாருமே இன்றைக்கி வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறதுக்காண்டி 6 மணிக்கு அவங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. பிரியங்கா வர்றா, பூவாமே முடிச்சுட்டாங்க. பூவா வந்துட்டு 5:45 முடிச்சிட்டான். அப்புறம் வெளியில் வரணுன்னா ரொம்ப அழுதான். அதனால் வெளியில் நின்றுட்டு இருந்தேன் நானும் பூவாமே. அதுக்கப்புறம் வந்துட்டு பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க. இன்றைக்கி சீக்கிரமாக போயிடுவாங்கள்ல, அதனால் இங்கே 6 மணிக்கெல்லாமே போகிறாங்க. எத்தனை மணிக்கு கொடியேற்றுவாங்கன்னு தெரியலை. பூவாமே வந்துட்டு பால்வாடி போகணும், 8 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. சப்போஸ் நான் போனாலும் போவேன். அப்படி நான் கிளம்ப முடியலைன்னா வந்துட்டு தோனி தான் அழைச்சிட்டு போகும். பூவா அவன் ட்ரெஸ்ஸில் இருக்கிறதெல்லாம் தத்துவிட்டு பார்க்குறான். எடுக்கக்கூடாது. வந்து ஃப்ளாக் எங்க? फ्लैग हम कमांडर नहीं किया प्रोग्राम डांस नो पैरेड डांस प्रोग्राम नहीं. हाँ डांस प्रोग्राम अच्छी यू डांस ना ना डांस नहीं पैरेड पैरेड ना போற அம்மா தூக்குற அம்மா அம்மா. இது மழை இல்லை, நைட்டு மழை பெய்யலை. நைட்டு ஃபுல்லாக மழை பெய்யலை. 10 அண்ணி தான் கூட்டுறாங்க. வா, முடிச்சுக்கிட்டாங்க. இது வா. பசங்களுமே வர்றாங்க. எங்கிட்ட காமிக்கிறதுக்காக தான் வராங்க. பிரியங்காலாம் ஃபஸ்ட்டே போயிட்டா. அவள் சைக்கிளில் போயிடுவா. இவங்கெல்லாம் எப்படி போகிறாங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டில் வரவன் ஸ்கூலே போக மாட்டான். இன்றைக்கி சீக்கிரமாக கிளம்பி போகிறான் பாருங்கள். நானுமே வந்துட்டு ஸ்கூல்லலாம் வந்துட்டு இந்த நாளை நான் ரொம்ப மிஸ் பண்ண மாட்டேங்க. இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே, அப்புறம் வந்துட்டு ரீபப்ளிக் டேலாம் வந்ததுன்னு வச்சுக்கலாம், நான் மிஸ் பண்ண மாட்டேன். நானுமே சீக்கிரமாக தூக்கமே வராதுங்க. நைட்டெல்லாம் எந்திரிச்சு சீக்கிரம் கிளப்பி நாங்கள் போயிடுவோம் ஸ்கூலுக்கு. ரொம்ப பிடிக்குங்க அது. ஏன்னா ஆஃப் டே தான் இருக்குங்க, ஸ்கூல் இருக்காது. அதுக்காகவே நாங்கள் போவோம். அப்புறம் பூவாவுக்கு ஒரு கொடி கொடுத்து விட்டேன் பாருங்கள், வச்சு ஆடிட்டுருக்குறான். பூவாவுக்கு ரொம்ப ஆசைங்க இப்போ ஸ்கூல் போகணுன்னு. ஏன்னா டெய்லியும் ஸ்கூல் போகும்போது ரோட்டில் வந்து இந்த மாதிரி வந்து நின்று பார்த்துட்டே இருப்பாங்க. அவனும் போகணும்ன்ட்டு ஒரு சில டைமில் அடம் பிடிப்பான். பார்க்கலாம். இப்போ தான் அழுகுங்க. அந்த ஸ்கூல் போகிற டைம்லலாம் போகாதுங்க, அழுதுட்டு தான் இருக்குங்க, போக மாட்டேன்னு சொல்லிட்டு. இங்கே வந்துட்டு ஒடிசாவிலலாம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், தேசப்பற்று அதிகங்க. நிறைய இடத்துல பார்த்துருக்குங்க. நம்ம ஊரில் பார்த்துட்டிங்கன்னா கட்சி கொடி தாங்க அதிகமாக இருக்கும். நம்ம தேசிய கொடியெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த இந்த சுதந்திர தினம் எப்போ வருதோ அப்போ தான் நம்ம இந்த தேசிய கொடி நம்ம பார்ப்போம் நம்ம தமிழ்நாட்டில். ஆனால் ஒடிசாவிலலாம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுங்க, வீட்டு மேலே ஏற்றி வச்சுருப்பாங்கங்க. அப்புறம் கடையில், அப்புறம் இந்த ஃப்ளாக் வந்துட்டு இன்றைக்கின்னு வச்சுருக்க மாட்டாங்க, எப்போவுமே வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டு மேலே கூட அந்த கொடி பறந்துட்டு இருந்துச்சுங்க ரொம்ப நாளாக. அப்புறம் வெளுத்து போனதுக்கு அப்புறம் தாங்க அதை தூக்கி போட்டாங்க. எங்கள் அப்பா தாங்க எல்லாம் பண்ணுறது. நெட்டு போட்டுமே கொசு வருதுங்க. நைட்டு கொசு வருது நெட்டு போட்டுமே. நல்ல எங்க பூவா வந்துட்டு பால்வாடி போயிட்டு வந்துட்டாங்க. இங்கே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும், ரொம்ப சளி ஓவராக இருக்கும். அங்கே குறுக்குறே தாங்க கொடுத்துருக்குறாங்க பால்வாடியில். இது பாருங்க, குறுக்குறே. அப்புறம் வந்துட்டு இந்த கவரில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இங்கே இப்படி தாங்க கொடுப்பாங்க, கவரில் மிக்சரு, அப்புறம் வந்துட்டு இனிப்பு கொடுத்துருக்காங்க. வா, நான் போகலான்னு தான் இருந்தேன். நான் கிளம்ப குளிக்கலைங்க. ஏன்னா 8 மணிக்கே வந்துட்டு அவங்க வந்துட்டு கொடியேற்றுறேன்னு சொல்லியிருந்தாங்க, என்னை வர சொல்லியிருந்தாங்க. நான் வந்துட்டு லேட் ஆகிடுச்சு, எனக்கு கிளம்பிட்டேன். குளிக்கிறது டைம் ஆகுன்னு சொல்லிட்டு நான் தோணி அனுப்பிவிட்டேன். போதும், சாப்பிடக்கூடாது. இது வாங்கி கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு. இந்த ஊர் ஒடிசாவில் இப்படி தாங்க கொடுப்பாங்க. நம்ம ஊரில் சாக்லேட் கொடுப்பாங்க, இங்கே அப்படி கிடையாது. போன வருஷமும் இதாங்க கொடுத்தாங்க. இங்கே வந்துட்டு பால்வாடியில் ஒரு அக்கா இருக்காங்க, உமா அக்கா, சாப்பாடு செஞ்சு போடுவாங்கல்ல அவங்க வந்துட்டு போனதா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. ஒரு மிக்சர் வாங்க. நான் குளிக்க போகிறேன். போன காலையில் குளிக்க வச்சுட்டாங்க. பாவம், பூவாக்கு சளி பிடிச்சிருக்கு. ஏன்னா நேற்று குளிக்கலை, அதனால் இன்றைக்கி நான் குளிக்க வச்சுட்டேன். பூவா நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். பூவாவுக்கு விளையாடுறதுக்கு ஒரு ஆள் வந்துருச்சுங்க.
பக்கத்து வீட்டு பாப்பா. பாப்பாவும் பூவாவுக்கும் 1 வயசு. பாப்பா வந்துட்டு ஒரு 3 மாதம் முன்னாடி பிறந்திருக்கா. 1 வருஷத்துல தான் பிறந்தாங்க. இப்போ தான் அவனுக்கு பர்த்டே கொண்டாடினாங்க. இங்கே பாருங்க, இந்த ஊர் பிள்ளைங்களுக்கு மொட்டை இப்படி தாங்க போடுவாங்க. இப்போ புரியுதாங்க? இங்கே சாமிமா பாருங்க, இது வந்து பிறந்த முடிங்க. இந்த முடியை வச்சுட்டு எத்தனை டைம்னாலும் நம்ம மொட்டை போட்டுக்கலாங்க. இது வந்து சாமிக்கு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த முடி இவ்வளோ முடி பாப்பாவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தா. பூவாவுக்கு அந்த மாதிரி தான் வெட்டணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் விடலை. அந்த மாதிரி எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி வச்சுருக்கு தலையில். அதனால நான் ஃபுல்லாகவே மொட்டை போட்டுறது. பாப்பா யுவா யுவா கொட்டு பாருங்க. பிள்ளைங்களுக்கு இங்கே உள்ள பிள்ளைங்களுக்கு கிறிஸ்டியான். அதனால இவ்வளோ இப்படி போட்டு தாங்க வைப்பாங்க. நம்ம பூவாவுக்குமே ஸ்டார்டிங்கில் அண்ணி இவ்வளோ வச்சுட்டு வச்சுட்டாங்க. நான் வந்துட்டு நம்ம ஒடியா பிள்ளை மாதிரி வந்துட்டு நான் பூவா வளர்க்க மாட்டேன். தமிழ் பிள்ளை மாதிரி தான் வளர்த்துக்கேன். கேளு பூவா என்ன பண்ணுவோம் தெரியுமா? இங்கே இங்கே வாமா. அதெல்லாம் எடுக்கக்கூடாது. இங்கே வா. இல்லை காசு இல்லைம்மா, காசு இல்லை. அப்பா எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு விளையாட கூப்பிடுவாங்க. ஆனால் விளையாட நம்ம எடுத்தான்னா பூவா பிடிங்கி வச்சுக்கிடுவோம். வந்து கொஞ்சத்தில் மாட்டு. பூவை வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் எடுத்தோம்னா அதை எடுத்துட்டு அப்படியே இருந்த இடத்துல வச்சுருவாங்க. அதில் காசு இருந்துச்சுன்னா அதை எடுக்கிறதுக்காக எடுத்துருக்காங்க. கட்டு எவ்வளோ வச்சுருக்க? 5 ரூபாயா? சரி. காசுலாம் விளையாடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. காசெல்லாம் முனிங்கிருங்க பிள்ளைங்க. ஆனால் பூவை வந்துட்டு இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவளுக்கு பயமா இருக்கு. அவள் எடுத்துட்டு வாயில் வச்சுட்டானா. இப்போ பேசுவாளா இன்னும் தெரியலங்க. ஜுவா ஜுவா ஹாய் ஜூ, ஹாய் ஜூ, கோன ஹாய் ஜூ. புரியல. கோன ஹாய் ஜூ. ஓடியா பேச ஏதோ சொல்றா. அடிக்கக்கூடாது, இவன் அடிச்சிருவாங்க. இவன் பூவா பாப்பா இல்லைன்னா போக சொல்லிடுறான் பாப்பாவை. நான் தாங்க இவளை கூட்டிகிட்டு வந்தேன். ரோட்டில் நின்றுட்டு இருந்தா கூட்டிகிட்டு வந்துட்டு நான் பாட்டு அவங்க அம்மா தேட வராங்க. பூவா கூட விளையாடுறதுக்காக எடுக்க விடாதுன்னு பாருங்களேன். பாப்பா போக சொல்லலாமா? பூவா பாப்பா போக சொல்லுமா? பாப்பா ஜா ஜான்னா போயிடுவாங்க. உட்காரு போசா. போட கேளி, போட கேளி. நேற்று காளான் பறிச்சு வந்தோம்ல, இன்னைக்கு வந்துட்டு குழம்பு வைக்கிறாங்க. தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தாங்க. பாருங்க, இன்னைக்கு அம்மா சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காளான் வந்து சாப்பிடக்கூடாது, பாய்சன்னு சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு இவங்க ஆல்ரெடி நிறைய டைம் இந்த மாதிரி மழை டைம்லலாம் அந்த காளான் முளைக்குமா சாப்பிட்ருக்காங்க. எதுவுமே ஆகலைங்க. ஆனால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நானும் சாப்பிட்டது கிடையாது. இது தாங்க இயற்கையாக காளான் முளைக்கிறது. இந்த கடையிலலாம் விற்கிறாங்க நம்ம பேக்கெட்டில், அதெல்லாம் வளர்ப்பு காளான். ஆனால் இது தான் வந்துட்டு நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அந்த வளர்ப்பு காளான் வந்து எந்த காளானுமே நான் சாப்பிட்டது கிடையாது. எனக்கு பிடிக்காதுங்கன்னா காளான் மட்டும். எங்கள் வீட்லேயுமே சரி இந்த காளான் நல்லா செஞ்சதே கிடையாதுங்க. இன்றைக்கி இட்லிங்க, அண்ணி இட்லி வச்சுருக்காங்க. அப்புறம் இதில் வந்து சாம்பார் தாளிக்கணும். பாருங்க, சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேங்க. கிருஷ்ணாவுக்கு தண்ணி வச்சுருக்கேன், துளசி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி துளசி வைப்பேன், தண்ணி வைக்க மாட்டேன். ஏன்னா பாத்திரம் இல்லை, அதனால அம்மா பாத்திரத்தை தான் வச்சுருக்காங்க. அம்மாவை தான் இந்த சாமி கும்பிடுவாங்களா, அந்த அம்மா பாத்திரம் எடுக்க மாட்டேன். நான் வாங்கணும். கிருஷ்ணாவுக்கு ஒரு பாத்திரம் பிரசாதம் வைக்கிறதுக்காக வைக்கணும். சொன்னாங்க சிரமம் இல்லாமல் வந்துட்டு பூ கட்டி போட சொன்னீங்க. எனக்கு சிரமமே இல்லைங்க. இந்த பூ வந்துட்டு என்ன சிரமப்பட்டிருந்தேன். இந்த பூ வந்துட்டு எப்படி வைப்பேன்னா, ஒரு மடல் கூட விழுகாமல் வைப்பேன். ஒரு மடல் விழுந்தாலும் அந்த பூவை நான் வைக்க மாட்டேன். அதுமாதிரி பூச்செல்லாம் இருக்கும் பாருங்க பின்னாடி, அதுமாரியே நான் வைக்க மாட்டேன். பார்த்து ஒரு பூவாக நான் வைப்பேன். சிரமமாக இருந்ததில் நான் அப்படி பண்ணவே மாட்டாங்க. நான் முதல்ல எனக்கு இதில் சிரமம்லாம் இருக்காதுங்க. ஒரு பூ வந்துட்டு நான் வந்து திருப்பி கூட நான் வைக்க மாட்டேங்க. பாருங்கள், எல்லா பூவுமே திரும்பின வாகில் தாங்க இருக்கும். ஒரு பூ கூட நான் திருப்பி வைக்க மாட்டாங்க. எல்லா பூவுமே பாருங்கள் அப்படியே பார்க்குற மாதிரி தாங்க வைப்பேன். சிரமப்பட்டிருந்தேன்னா அந்த மாதிரி கூட நான் வைக்க மாட்டாங்க. பாருங்கள், இது எவ்வளோ நான் வந்துட்டு டைம் எடுத்துருப்பேன்னு பார்த்துக்கோங்க. சாமி கும்பிட்றது பூ கட்ட முடியாதுங்க. பாருங்கள், பூ கட்டின அந்த மடல் வந்து கொட்டிடுங்க. அவ்வளோ மெல்லிசான பூ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற அந்த பூ மல்லிகை பூ தாங்க கட்டி போடலாம். இந்த பூலாம் கட்டி போட முடியாதுங்க. கோக்கணுங்க, ஊசி வச்சு கோத்தாலுமே அந்த பூ வந்து பிச்சுக்கிட்டு தான் வரும். அதெல்லாம் நல்லா ட்ரை பண்ணிட்டேன். சரி, ஓகே. இட்லி ரெடி. எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து இட்லி தான்.
நான் எனக்கு பூவாக்கும் இட்லி, அம்மா அண்ணியெல்லாம் வந்துட்டு தோசை தாங்க சாப்பிடுவாங்க. இந்தமாரி இட்லியெல்லாம் நம்ம தான் சாப்பிடுவோம், அவங்க செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. நான் வந்துட்டு பூவாவுக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிறது வேண்டியே அண்ணி தான் ஊற்றிருக்காங்க இட்லி. அப்புறம் சாம்பார் வச்சாச்சு, சாம்பாரில் டாலி. அண்ணி வந்து தோசை செய்வாங்கங்க. தோனிக்கு இந்த மாவு. இந்த பூ வந்துட்டு இங்கே என்ன சாமி கும்பிடலைங்க. இந்த சாமி வந்துட்டு அம்மா நானும் கும்பிடுவேங்க. நான் வந்து அதை கும்பிட்றது டைம் ஆகுமா, அதனால அண்ணி சாமி கும்பிட்டுருக்குறாங்கங்க. பூ போட்டிருக்காங்க. இந்த பூ துளசிக்கெல்லாம் வைக்கணும். அண்ணி துளசி, அம்மா கும்பிட்டுருவோம். இப்படி இருக்கு, அரிசி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி மூடணும், இப்படி மூடி வச்சா பொங்கும். மூடி வச்ச கூட ஒன்றும் ஊற்றாதுங்க. ஆள் வேலை பார்க்குறாங்களா, அதனால தான் சாப்பாடு சேர்த்து எங்களுக்கு சேர்த்து சமைக்கிறாங்க பெரிய பாத்திரத்தில். இங்கே இருக்குது காளான், காளான் குழம்பு. இன்றைக்கி வந்துட்டு முட்டை குழம்புங்க. ஆள் வேலை பார்க்குறாங்களா அவங்களுக்கு தாங்க. அவங்க முட்டை குழம்பு, சிக்கனு, மீன் இப்படி தான் சாப்பிடுவாங்க. அதனால் இன்றைக்கி வந்து முட்டை வேகுதுங்க. உருளைக்கிழங்கும் சேர்த்து வேக போட்டிருக்காங்க. பாருங்கள், மழை வர்ற மாதிரி இருக்குது. ட்ரெஸ்ஸு வேறு துவைச்சி போட்டிருக்கேன், பெட்ஷீட்டெல்லாம் துவைச்சி போட்டிருக்கேன். காலையில் வெயில் அடிச்சது, அதை நம்பி ட்ரெஸ்ஸு பெட்ஷீட்டை துவைச்சி போட்டேன். இங்கே உள்ள மசாலா இப்படி தான் ரெடி பண்ணுவேன். மசாலா போட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு குழம்புக்கு நான் அரைக்கிறேன். அவங்க விட்டு மிக்சிக்கு ரிப்பேராக போயிட்டான், குக்குனி விட்டு மிக்சி, அதான் இங்கே அரைக்கிறேன். தமிழ் சேனல்லாம் ஓடாது, ஒன்லி ஒடியா ஹிந்தி. நான் பார்க்க முடியாதுங்க, பார்க்கறது கிடையாது. நான் பூவா தான் பார்த்துட்டு இருப்பான். என்ன பார்ப்பேன் என்ன வச்சுங்க, தமிழ் சேனல் வச்சுக்கலாம். யூடியூப்பில் வைப்பேன் நான் தமிழ் சேனல். அப்பா விட்டு பிள்ளை எடுத்துகிட்டு வராங்க ஆட்டு. இதில் வந்துட்டு இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் முட்டை குழம்புக்கு இங்கே இருக்குது. முட்டை உரிக்க போகிறேங்க. இங்கே வைக்கிற முட்டை குழம்பான எனக்கு பிடிக்காதுங்க. முட்டையை மட்டும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருவாங்கங்க. அது வந்துட்டு எனக்கு முட்டை எண்ணெயில் விட்டு பொரிச்சு எடுத்தால் எனக்கு பிடிக்காது. இங்கே உள்ள கல்யாணம் ஆனவங்க முட்டை, சிக்கன் எதுவும் சாப்பிடக்கூடாதுங்க. முட்டை போடலை, தக்காளி, வெங்காயம்லாம் அரைச்சி கொடுத்தோமா அது வந்து தாளித்து போட்டிருக்காங்க. கொதிக்கும் போது முட்டை போடுவாங்க. அடுத்து நம்ம செய்ய போகிறது காளான் குழம்பு. ஐயோ, ட்ரெஸ் கிடக்க, மழை வந்துருச்சு. ஓடுங்க ஓடுங்க. என் செப்பலை தூக்கி போட்டு போகிறாங்க. இங்கே பாருங்க, ஒரு செப்பல் தான். மழை வந்துருச்சு, தூருது. போ, செப்பலை கொடுப்பா. போங்க, மாற்றி மாற்றி போட்டு போகிறேன் என் செப்பலை. ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன். மங்கோடா இருக்கு. இது பாருங்க, ஓடுது பாருங்க, பெரிய பெருசு. இன்னைக்கு வா, எனக்கு தலைக்கு மேலே இருக்குதுங்க கொய்யாக்கா. அப்புறம் சாப்பிட்டுருச்சிங்க. கொய்யாக்காலாம் இன்னைக்கு காலி. அங்கே வருங்க, அங்கே ஒரு எலுமிச்சம்பழம் இல்லைங்க, அதான் ஆரஞ்சு பழம்னு சொல்கிறாங்க. அதுமா சாப்பிடுங்க உறங்கு. பாருங்க, ஆரஞ்சு பழம் சாப்பிடுமா, ஆனால் புளிக்கு எங்கே இருக்கு பாருங்க. ஊறுகாய் தான் போடுவாங்க இதில். இங்கே வா. குரங்கு படை மட்டும் வந்ததுன்னு வச்சுங்களேன், ஒரு கூட்டமே வருங்க. இந்த செடி, மரம், இலையெல்லாம் எதுவுமே இருக்காது, எல்லாமே பிச்சு போட்டு போயிடும். இங்கே ஒரு குட்டி குரங்கு ஒன்று இருக்குங்க. பாருங்க எப்படி மழை பெய்யுதுன்னு. குழம்பு வச்சுட்டிங்களா? இங்கே பாருங்க, இது வந்து காளானுங்க. நான் வாரத்துக்குள்ளேயே குழம்பு வச்சுட்டாங்க. குழம்புல இது வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிருக்காங்க, மிளகாய் போட்டு. காளான் குழம்பு வைக்கலங்க, இது வந்துட்டு பொரியல் மாதிரி பண்ணிட்டாங்க காளான. குழம்பு வைப்பாங்கன்னு நினச்சேன், கிரேவி மாதிரி வைப்பாங்கன்னு நினச்சேன், அது வைக்கல. இது வந்துட்டு பொரியல் பண்ணிட்டாங்கங்க. நான் வரல, பார்க்கல. மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, பூ தூங்க வச்சுட்டு இருந்தேன். இதில் வந்துட்டு முட்டை குழம்பு இருக்குங்க.
யார் கண்ணி இலை போடுறாங்க? சாப்பிட வீட்டுக்கு வராங்க போல். இன்னைக்கு ஸ்கூல் லீவு விளையாட வந்துட்டாங்க. நேம் போல சந்தானம்மா நேம் போல तुषार துஷார் तुषार சுஷாந்த் तुषार துஷார் तू நேம் आयुष्मान ஐஸ்வர்யாவா आयुष्मान ஐஸ்வந்த் अजित அஜித் सुभाषिनी சுபாஷினி प्रियंका பிரியங்கா தெரியும் எல்லாருக்கும். लाइक तो जरूर करो लाइक லைக்கா லைக் போடுவாங்கடா. लाइक ठोको फॉलो करो फॉलो फॉलो समझ देना मेरे यहाँ से रखते नमस्कार. பிள்ளைங்க எல்லாருமே லீவுன்னா வந்துட்டு நம்ம வீட்டுக்கு தாங்க விளையாட வருவாங்க. அது மாதிரி தான் கிரிக்கெட் விளையாடுறதுனால நம்ம வீட்டால் தான் விளையாடுவாங்க. எனக்குமே இந்த மாதிரி பிள்ளைங்களோட இருக்குதாங்க எனக்கு பிடிக்கும். ஆனால் ஸ்கூல் போயிடுறாங்க எங்கள் பூவா வந்துட்டு எல்லாருமே அடிக்கிறாங்க. இவனுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க. இவன் அடிக்கிறாங்க, எப்படியாவது விட்டு வீசுறாங்க. இங்கே இருக்குதுப்பா, இங்கே இது இங்கே விழுந்துருச்சு. சரி ஓகே, இன்றைக்கான ஒரு சின்ன டேவ்லாக் பார்த்துருப்பீங்க. இனிமேல் வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. சரி, அதனால தான் ஒரு சின்ன விளாக் தான் இன்றைக்கி. நாளைக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். நாளைக்குள்ள வீடியோவில் பார்க்கலாம் எப்படின்ட்டு. சரி ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.